வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ நவம்பர் மாதத்துக்கான சிறு சேமிப்பு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் மாதம் நான் எவ்வளவு சிறு சேமிப்பு செஞ்சேன், ஸோ எப்படியெல்லாம் சிறு சேமிப்பு செஞ்சேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அந்த 10 ரூபி காயின் ஒரு பாட்டிலில் சேர்த்துட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பாட்டில் ஃபுல்லாக ரொம்பிருச்சு. ஸோ அந்த 10 ரூபி காயின் சேவிங்ஸையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதில் எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்களும் போன மாதம் சிறு சேமிப்பை அச்சீவ் பண்ணிட்டீங்களா, அச்சீவ்டுன்னு போடுங்க. எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய பட்ஜெட் பேக்கில் நான் ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும். மிச்சப்பட்ட அமௌண்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 800 ரூபா. அந்த 800 ரூபாயுமே புது நோட்டாக மாற்றி வச்சுட்டேன். ஒவ்வொரு கவர்லையும் ஏதாவது ஒரு புது நோட்டு வரும்பொழுது ஒரு நோட்டை மாற்றி வச்சுருவேன். அப்போ தான் அந்த நோட்டை வந்து எடுத்து நம்ம செலவு பண்ண மாட்டோம், புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவர்லையும் ஒரு புது நோட்டை எப்படியாவது வர வச்சுருவேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் பார்த்துருப்பீங்க. போன மாதம் பட்ஜெட்டில் நான் மிச்சம் பண்ணது வந்து 800 ரூபா. அந்த 800 ரூபா தான் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு சிறு சேமிப்பு. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு நீ எடுத்து வச்ச அமௌண்ட்டில் இது வந்து 800 ரூபா அப்படிங்கிறது என்னைய பொறுத்த மட்டும் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம ரொம்ப 13,000, 12,000, 14,000க்குள்ளே தான் நம்ம பட்ஜெட் போட்டுறோம். அதில் வந்து நம்ம சேர்க்குறதுங்கிறது பெரிய விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மணி சேவிங் உண்டியல் சேலஞ்ச். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு தொகையை எடுத்து வைக்கிறது. ஸோ இதில் எனக்கு இந்த மாதம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் சேர்ந்துருந்துச்சு. நிறைய சில்லற காசு வர அதை வந்து நோட்டாக மாற்றி வச்சுட்டேன். ஒரு புது 200 ரூபா நோட்டு வந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து இந்த நோட்டை போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய சில்லறைகள்லாம் எடுத்துட்டேன். ஸோ இதுதான் போன மாதத்துக்கான மணி சேவிங் உண்டியல் சேலஞ்ச். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு தொகை 5 ரூபா, 10 ரூபா, சில சமயம் 50 ரூபா, 20 ரூபா, இந்த மாதிரி எவ்வளவு ஒரு செலவு செய்யும் பொழுது என்னால் மினிமம் எடுத்து வைக்க முடியுமோ அதை சேமித்து வச்சது தான் இந்த தொகை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, புது ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லா தான் சேர்ந்துருச்சு இந்த தடவை. ஒரு 100 ரூபா 2, 50 ரூபா, 20 ரூபாலாம் நிறையா இருந்துச்சு. நான் ஏன் 50 ரூபாவில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா, அந்த மணி சேவிங் பேக்கில் வந்து பவுச்சில் 50 ரூபா ரொம்ப சில்லற காசு வேணும்னு எடுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் 50 ரூபா நிறையா வந்துச்சு. அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன், புது நோட்டெல்லாம். ஸோ இதுதான் புது ரூபாய் நோட்டுகளில் நான் சேமித்த சிறு சேமிப்பு தொகை. இது சேர்க்கறதுக்கு எனக்கு என்னென்னு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சில்லறை காசுகள். புது ரூபாய் நோட்டுகள் முன்னாடிலாம் நான் ஒரே ஒரு கரன்சியை சேர்த்துட்டு இருந்தேன். இப்போ என்னென்னலாம் கிடைக்குதோ அத்தனையும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா, சில்லறை காசுகள் இவ்வளோ தான் சேர்ந்துருந்துச்சு. 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா. என்னுடைய சிறு சேமிப்பில் ஒரு சின்ன சில்லறை காசுகள் சிறு சேமிப்பில் ஒரு 2 மாதமாக நான் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்தியிருக்கேன். இந்த சிறு சேமிப்புலேருந்து இன்னொரு புது சிறு சேமிப்பு ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குது எண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 ரூபா, 5 ரூபா, 1 ரூபாலாம் தனியாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாமே தனித்தனியாக பிரித்து எண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம சிறு சேமிப்பு வந்து பண்ணவங்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய இந்த மாதிரி சில்லறை காசுகளை சேமித்தாலே அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஏன்னா நிறையா நம்மளோட லைஃப்பில் நிறையா செலவுகள் வரும். என்ன சொல்கிறது, வருமானத்துக்கு மீறி செலவுகள் எல்லாமே வரும். நீங்கள் வந்து இந்த சில்லறை காசுகளை வந்து நீங்கள் அழகாக சேர்க்கலாம். அதை வச்சு நீங்கள் பெருசாக எந்த செலவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சேமிப்பாக நீங்கள் எப்போதுமே அது வரைக்கும் சேமிப்பே பண்ணலை அப்படிங்கிறவங்க இந்த சில்லறை காசுகள் சேமிப்பாக ஆரம்பிங்க. 2 ரூபா, 1 ரூபா, 5 ரூபா, இந்த 3 காயின்ஸை வந்து டார்கெட்டாக வச்சு ஒரு டப்பாவில் போட்டு சேர்த்துடுவாங்க. ஒரு மாதம் நீங்கள் சின்சியராக சேருங்க. இல்லை உங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருக்குன்னா, உங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க, அப்பா கிட்ட வந்து ஈவினிங் வந்து சில்லறை காசுகள் இருந்தால் அதை வாங்கி நீ ஒரு டப்பாவில் சேர்த்துவேன்னு சொல்லி அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி சில்லறை காசுகள் சேமிப்பை வந்து நம்ம பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க கண்ணால் பார்ப்பாங்க டெய்லி அந்த அமௌண்ட்டு சேருது. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் நம்மளால் சேர்க்க முடியும் அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த சேமிப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியும். அதே மாதிரி சில்லறை காசுகள் அப்படிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வரும். பெரியவங்களாகிய நம்மளுமே 1 ரூபா தானே, 5 ரூபா தானேங்கிறத நம்ம அலட்சியமாக நினைக்காம அதை நீங்கள் மதித்து நீங்கள் சேர்க்கும் பொழுது அது ஒரு பெரிய தொகையாக வருது.
மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து சின்ன தொகைன்னு சொல்லி நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. எதையுமே நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்பராக ரெகுலராக செய்யும் பொழுது அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே இருக்கும். நான் எப்போதுமே வந்து அந்த சில்லறை காசுகள் விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா காயின் அந்த பாட்டில் ரொம்பிருச்சு, சின்ன ப்ரூ பாட்டில் அது தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது கிட்டத்தட்ட 750 ரூபா வந்து இருந்துச்சு, 75 காயின்ஸ் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் போய் சில்லறை காசு மாற்றிட்டு வந்துட்டேன். அந்த 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 720 ரூபா இருந்துச்சு. இந்த 720 ரூபா 920 ரூபா இருந்துச்சு. இந்த 920 ரூபாயில் 750 ரூபா வந்து அந்த 10 ரூபா காயின். இந்த 1 ரூபா காயினை நான் மாற்றலை. நான் சொன்னேன் இல்லையா, 5 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா தான் மாற்றினேன். போன மாதம் சேமித்த 1 ரூபா காயின் அப்படியே இந்த உடஞ்ச உண்டியில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதம் சேர்த்த 1 ரூபா காயின்ஸையும் உடஞ்ச உண்டியில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 ரூபா காயின்ஸ்க்கு இங்கே ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு 100 ரூபாய்க்கு 1 ரூபா காயின்ஸ் கொடுத்து 110 ரூபா கொடுக்குறாங்க. அதனால் இப்போ 1 ரூபாய் கொஞ்சம் நல்லா பல்காக சேர்க்குற வரைக்கும் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பணமாக மாற்றி இந்த டைரியில் அழகாக கரன்சி படி 10 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் அடுக்கி வச்சு கொஞ்சம் வெயிட் வச்சு மெத்தைக்கடியில் வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் பணம் சமமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கேஷ் ட்ரேயில் இது எல்லாத்தையும் அடுக்கி இப்போ கரெக்டாக நம்ம அந்த சேவிங்ஸ் பேக்கில் வைக்கலாம். இந்த கேஷ் ட்ரே பற்றி நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன். ஒரு பிளாஸ்டிக் கேஷ் ட்ரே வாங்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன். அதோட ரேட்டே பிளாஸ்டிக்கோட ரேட்டே வந்து 1000 ரூபாய். அதனால் நான் வீட்டிலையே இருந்த பொருளை டப்பாவில் வச்சு செஞ்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம கேஷ் டஃப் பண்ணும்பொழுது தனித்தனியாக டினாமினேஷனாக பிரித்து வச்சுக்கலாம். 100 ரூபாய், 20 ரூபா பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்மளோட வேலையும் சுலபமாக முடியும். பட்ஜெட் போடுறப்பையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்லறை மாற்றி நம்ம தனித்தனி கரன்சி அமௌண்ட்டாக வச்சிட்டோம்னா அழகாக நம்ம எடுத்து ஒவ்வொரு கவர்லேயும் எவ்வளோ வைக்கணுங்கிற இந்த அமௌண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்லையா, எல்லா ரேக்கும் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த சேவிங்ஸ் பவுச்சில் 10 ரூபாய் தான் 10 ரூபா ரேக்கில் வைக்கணும். இந்த சேவிங்ஸ் பவுச் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து நான் வாங்கினப்ப 850 ரூபா. இப்போ ரேட்டு நல்லாவே கம்மியாகிடுக்கு. மீஷோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, மீஷோ ஆப்பில் இதோட ரேட்டு வந்து 400 ரூபா தான் போட்டிருக்கு அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் எதில் இது கிடைக்குதோ அவைலபிளாக இருக்கோ வாங்கிக்கிங்க. கேஷ் பைண்டர் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். நான் முடிஞ்சால் அமேசானோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது வந்து உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. இது நான் வந்து இது காசு கொடுத்து வாங்கலை. எனக்கு வந்து ஒரு ஒரு அமேசான் கேஷ் ப்ரைஸ் கிடச்சிச்சு. இன்னொருத்தவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. அமேசானில் அந்த என்ன சொல்கிறது, அந்த டோக்கனாக ஏதோ சம்திங் கொடுத்தாங்க. நீங்கள் அது 800 ருபீஸ் இருந்துச்சு, 800 1000 ருபீஸும் இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் எதனாலும் வாங்கிக்கலாம், ஷாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதனால இது கொஞ்சம் சரி சேவிங்ஸ் ரிலேட்டடாக வாங்குவோமே நான் வாங்கினேன். இது எல்லாமே நீங்கள் நார்மலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய பர்ஸ்லையோ இல்லை ஒரு பாக்ஸ்லையோ சேர்த்து வைக்கிறது நல்ல விஷயந்தான். இதுக்கு நீங்கள் அந்த 800 ரூபாயை போட்டு வாங்குறதுக்கு நீங்கள் அது காசு அமௌண்ட்டாக சேர்த்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஃப்ரீ இதாக வாங்கினதுனால வாங்கினேன். பட் ஆனால் அந்த பட்ஜெட் பேக் வாங்கணும்னு ஒரு பிளானில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சுருக்க அந்த க்ரீன் பேக் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதாவது பைண்டர் நல்லா இருக்குது, இந்த உள்ளே வைக்கக்கூடிய என்வலப் கவர் வந்து எப்போ பாருங்கள் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. பேசாமல் இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கலாமான்னு பார்க்குறேன். நிறைய பேர் கூட சொன்னீங்க இந்த க்ரீன் இதை மாற்றாதீங்க அப்படின்னு. பட் எனக்குமே மாற்ற இஷ்டம் இல்லை தான். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கேஸ் தோணுச்சுன்னா வாங்கிடுவேன். நல்ல ஒரு 500க்கு கீழே அது போதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த பவுச் நல்லா இருக்குது, அந்த கவர் வைக்கிறது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது, டக்குன்னு கிழிஞ்சிருது. அதனால் இப்போ 200 ரூபா வச்சுட்டேன். ஸோ இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் 500 ரூபா வந்து சேர்ந்துச்சு இந்த தடவை. அந்த 500 ரூபா நோட்டு சேமிக்காமல் முடிஞ்சு. ஏற்கனவே பழசு சேமித்தது கொஞ்சம் வச்சுருக்கேன். இடையில அந்த 50 ரூபா 100 ரூபா சில்லறையெல்லாம் எடுத்துகிட்டு 500 ரூபா நோட்டாக மாற்றியும் வச்சுருக்கேன். ஏன்னா சில்லறை தேவைப்படுறப்ப வேணும்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா கலர் கரன்சியும் இந்த சிறு சேமிப்பில் நம்ம சேர்த்துட்டோம். பார்ப்போம், இன்னும் 1 மாதம் இருக்குது. இந்த டிசம்பர் 31 நம்ம இதை எண்ணிடலாம். எவ்வளவு நான் சிறு சேமிப்பு இந்த 1 வருஷத்தில் பண்ணேன், அதை என்ன பண்ண அப்படி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம இந்த டிசம்பர் 31 ப்ராப்பராக செஞ்சிடலாம். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான என்னுடைய சேவிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் செஞ்சிட்டிங்களா, சேவிங்ஸ் முடிச்சிட்டிங்களா, போன மாதத்துக்கான சேவிங்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.